ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஏகா வாய்ஸ் ஓவர். வெள்ளக்காரன் நம்ம இந்தியாவை ஆட்சி செஞ்சுட்டு இருந்த போது மகாத்மா காந்தியை வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிட்டுருக்கான். அவன் கூப்பிட்டதை மதிச்சு காந்தியும் விருந்துக்கு போறாரு. வெள்ளக்காரன் வீட்டுல எல்லாரும் காந்தி கிட்ட நல்லா பேசிருக்காங்க. ஆனா காந்திய வீட்டுக்கு இன்வைட் பண்ண வெள்ளக்காரன் மட்டும் காந்தி மேல ஒரு வன்மத்தை வச்சுக்கிட்டே இருந்தானா. காந்தி மேலயும் இந்திய மக்கள் மேலயும் எந்த அளவுக்கு அவன் வன்மத்தை வச்சிருந்தானா, அவன் வீட்டுல வளர்க்கிற நாய்க்கு வந்தே மாதரன்ற புனித பேரை வச்சிருக்கான். காந்தி முன்னாடியே அந்த நாய வந்தே மாதரம் கம் வந்தே மாதரம் கோன்னு கூப்பிட்டு காந்திய வெறுப்பேத்தி பாத்திருக்கான். எல்லா ஆங்கிலேயர்களும் காந்திய பாத்திருக்காங்க. அவன் சொன்னது காதலே வாங்காத மாதிரி மத்த ஆங்கிலேயர்கள் சகஜமா பேசிட்டு இருந்தாரா காந்தி. பட் ஆனா அந்த வெள்ளக்காரன் மறுபடியும் காந்தி மேல டீஸ் பண்ண நினைச்சிருக்கான். அவனோட நாய காந்தி பக்கத்துல கொண்டு வந்து விட்டு வந்தே மாதரம் கம் வந்தே மாதரம் கோன்னு மறுபடியும் அவன் வேலைய ஆரம்பிச்சுட்டு சிரிச்சுக்கிட்டே இருந்தானா. வெறுப்பேத்தி பொங்கி எழுந்த வெள்ளக்காரன் இந்தியர்களை அடிக்கடி சொல்ற வந்தே மாதம்ன்ற புனித பேரை என் வீட்டு நாய்க்கு வச்சிருக்க, அப்ப கூட உங்களுக்கு கோபம் வரலையான்னு காந்திய பார்த்து கேட்டானா. காந்தி சிரிச்சுக்கிட்டே வந்தே மாதத்தோட மீனிங் தெரியுமா உனக்குன்னு கேட்டாராம். வந்தே மாதரம் அப்படின்னா இந்திய தாயை வணங்குகின்றன்னு பொருள். உன் வீட்டு நாய்க்கு வந்தே மாதரம் பேர் வச்சதை பார்த்தா உன் தாய் அந்த நாய் தான் போல. எவ்வளவு நேரம் அந்த நாயதான் உன் தாயின்னு நினைச்சு வந்தே மாதரம் கம் வந்தே மாதரம் போன்னு நீ கூப்பிட்டு இருந்தியான்னு நம்ம காந்தியடிகள் சிரிச்சுக்கிட்டே சர்வ சாதாரணமா சொன்னாராம். எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்பட்டு நின்னானா அந்த வெள்ளக்காரன். தலை வச்சாரு பாரு ஒரு ஆப்பு.